மேகதாது விவகாரம் தொடர்பா கர்நாடக முதலமைச்சர் பாக்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு சார். என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு பல தரப்புகிட்ட ஆலோசனை முதல்வர் நடத்திட்டு வராங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு குளோபல் லெவல் அக்செப்டட். மேகதாது விவகாரத்துல அந்த அணையுடைய குறுக்க எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசு கடிதம் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காங்க அன்புமணி ராமதாஸோட கேள்விக்கு. இல்ல, அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணல. அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்களே தவிர்த்து ஒரு எந்தவித கட்டுமானம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. அது இல்லாம அங்க என்விரான்மெண்ட் அப்ரூவல், ஃபாரஸ்ட் அப்ரூவல் எந்த அப்ரூவல் இல்லாம எந்த கட்டுமானம் அவங்க செய்ய முடியாது. இல்ல, அதெல்லாம் முதல்வர் பல கட்டங்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்ட முதல்வர் அலுவலிப்பாங்க. ஏன்னா நிறைய ஆலோசனை என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு பல தரப்புகிட்ட ஆலோசனை முதல்வர் நடத்திட்டு வராரு. அது எப்படி இருக்கும் நம்ம முதல்வர் முடிவெடுத்து தான் சொல்லுவாங்க. மேகதாது விவகாரம் தொடர்பா கர்நாடக முதலமைச்சர் பாக்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு சார். இல்ல முதலமைச்சர்கள் வெவ்வேறு கருத்து சொல்றாங்க. இல்ல என்னன்னா பல தரப்புட்ட முதல்வர் வந்து எல்லா தரப்புட்டையும் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால் இதுல சரியாக இருக்கும்னு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. அதுல என்ன முடிவுகள் எடுத்தால் இல்ல என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுத்தால் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்புல முதல்வர் அலுவலகத்திலிருந்து எல்லாமே ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் முதல்வர் அறிவிப்பாங்க. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை கொடுத்தோம், அதை ரத்து செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சில நீதியரசர்கள் அந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம சட்டப்பூர்வமா என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்துட்டு செய்யணும். கண்டிப்பா ஆலோசனை செய்யப்பட்டு வருது. என்ன செய்யணுமோ கண்டிப்பா அந்த ஆர்டர் வரட்டும். ஆர்டர் வந்தோடனே பார்த்துட்டு எப்படி செய்யணும், என்ன மாதிரியான இது. ஏன்னா இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விதத்தில் அவங்களுக்கு வந்து பயனளிக்கிற விதமாக தான் நம்ம பண்ணோம்னு சொல்லி முதல்வர் உத்தரவின் பேரில் நடக்கப்பட்டது. ஸோ இதில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் வரட்டும், காப்பி வரட்டும், நம்ம ஆர்டர் காப்பி பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எந்த அதாவது ஒரு 400 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து பெண்டிங்ல இருந்துச்சு. அதுல 350க்கு மேல இம்ப்ளிமெண்டேஷன். லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாம நிறைய இடத்துல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு சப்ஸ்டேஷன்ஸ்ல எவ்வளவு கெப்பாசிட்டி கொள்ள இருக்க முடியும் இருக்கு, அது பண்ணாமல் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சப்ஸ்டேஷன்ஸ்ல அந்தந்த இப்ப தனி இன்வெஸ்டர்ஸ் ஒரு 200 மெகாவாட் 500 மெகாவாட் போறாங்கன்னா அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் பூலிங் சப்ஸ்டேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல போடணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் முறைகேடாக நம்ம இபி சார்பாகவே போட்டு நிறைய இடத்துல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல ஒரு சில பேர் அக்ரிகேட்டர்களாக ஃபார்ம் பண்ணிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து பண்ணிருக்காங்க. பட் நிறைய நம்ம இந்த கடந்த ஒரு சில வாரங்களில் 350க்கும் மேற்பட்ட பழைய இதெல்லாம் நீங்க நம்ம வேலிடேட் பண்ணாம லோட் ஃப்ளோ ஸ்டடி வேலிடேட் பண்ணாம இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அலோவ் பண்ணிருக்கோம். பழைய அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியா இல்லாத காரணத்தினால அந்த சப்ஸ்டேஷன் கொள்ளவில் இல்லாத காரணத்தினால அவங்களாம் நிறுத்தி வச்சிருக்கோம். நிறைய இடத்துல வயலேஷன்ஸ் இருக்கு. அந்த வயலேஷன்ஸ் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டும் ஒரு சில விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வயலேஷன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது வந்து நம்ம அங்க இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ்க்கும் ஓவர்லோடுக்கும் எல்லாருக்கும் வந்து அடிவுல காரணம். எல்லாம் சில வாரங்களில் முடிவாயிரும். அதுதான் இந்த பாலிசி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சில வாரங்களில் முடிவாயிரும். ஏன்னா நம்ம வந்து இதுல அவசரமாக ஒரு திட்டமிட்டு அவசரமா நம்ம பண்ணிட்டு அப்புறம் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா எல்லாரும் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு 1% பேட்டரி ஸ்டோர்னாலே அவ்வளவு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளவு ஹெவியா இருக்கும். இப்போ நீங்க 20% இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல 20% பேட்டரி ஸ்டோர் போறாங்கன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெவியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி அவசரமா அதை பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இப்போ ஐஐடியும் சேர்ந்து தான் அந்த பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஐஐடி நம்ம ஏற்கனவே எம்ஓஐ போட்டிருக்கோம். அவங்களுடைய டீமும் சேர்ந்து தான் நம்ம பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு குளோபல் லெவல் அக்செப்டட் ஒரு பாலிசியா இருக்கணும். அந்த பாலிசி தான் நம்ம பண்ண போறோம்.